வணக்கம் கும்பராசி நண்பர்களே. வரக்கூடிய ஆடி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இரண்டாவது இடத்துல தான் உங்களுக்கு சனி இருக்கார். இரண்டாவது இடத்துல சனி இருக்கிறது உங்களுக்கு நல்லது தான், சரிங்களா? ஏன்னா இரண்டாவது இடத்துல எந்த ஒரு கிரகம் இருந்தாலுமே நமக்கு பொருளாதாரத்தை உயர்த்தி கொடுக்கும், நமக்கு காசு பணத்தை கொடுக்கணுங்கிறது ஒரு விதி இருக்குது. குறிப்பாக வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட தொழில், இரும்பு சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே அதிலிருந்து நல்ல வருவாய் கிடைக்கிறது கூடிய ஒரு அம்சம் இருக்குங்க. நான்காவது இடத்துல செவ்வாய் இருக்கிறது யோகம்தான். ஏன்னா நான்காவது இடத்துல செவ்வாய் இருந்தால் சிலருக்கு சொத்து பத்துக்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் கிடைக்கும், சிலருக்கு வீடு கட்டக்கூடிய யோகங்கள் இப்போ இருக்குது. பூர்வீக சொத்துக்கள் கூட கிடைக்கக்கூடிய யோகம் கூட இப்போ உங்களுக்கு இருக்குங்க. செவ்வாய் பகவான் ஆகஸ்ட் 1ஆம் தேதி 5வது ராசிக்கு போயிடுவார். அது 5வது ராசிக்கு போனதுக்கப்புறம் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது கூடிய ஒரு அம்சம் உங்களுக்கு இருக்குங்க. 10வது இடத்தை வேற பார்க்கறதுனால சிலருக்கு தொழில் தொடங்கக்கூடிய யோகங்கள் கூட இருக்கும். புதுசாக தொழில் தொடங்கணும்னாலும் தொடங்கலாம். 5வது இடத்துல புதன் பகவான் ஆட்சியாக இருக்கிறது, அதுவும் புத்திர பிராப்தியை தான் நமக்கு கொடுக்கும். அதே நேரத்தில் ஒரு சிலருக்கு மட்டும் வேலை மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. 6வது இடத்துல சூரியன் இருக்கிறது நல்லது தான். 6ல் சூரியன் இருந்தால் அரசாங்க அதிகாரிகள்னால நமக்கு நன்மைகள் கிடைக்கிறது கூடிய ஒரு யோகங்கள் இருக்குது. ஆனால் அவங்களால அதிதிருப்தி ஏற்படுறது கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அவங்களால நிறைய அதிதிருப்தி நமக்கு ஏற்படுறது கூடிய ஒரு அமைப்பு இப்போ கொடுக்கும். அது போக உங்களுக்கு 6வது இடத்துலையே குரு பகவான் இருக்கார். 6வது இடத்துல குரு இருந்தால் கடன் காட்சி இருந்தால் கடன் காட்சியை அடைச்சி விட்டுரும். ஒரு சிலருக்கு மட்டும் சுப கடன்களை ஏற்படுத்தும். சுப கடன்கள்னா ஏதாவது நல்ல காரியத்துக்காக நம்ம கடன்கள் வாங்குறோம்ல, இப்போ சொத்து வாங்குறதுக்காக கடன் வாங்குறது, கல்யாண காட்சிக்கு விசேஷம் வைக்கிறதுக்காகலாம் நம்ம கடன் வாங்குறோம்ல, அந்த மாதிரி சுப கடன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ இருக்குது. ஏதாவது ஒரு வகையில் வருமானம் வரும். வருமானம் ஒன்று ஒரு சிலர் வீட்டில் நோய் ஏற்படலாம், அதுக்கு செலவு வரலாம். அல்லது ஒரு சிலருக்கு கடன் காட்சிகள் இருந்தால் அந்த கடன் காட்சிகளை கட்டக்கூடிய வகையில் நமக்கு செலவுகள் ஏற்படும். 6ல் குரு இருக்குது. அதனால ஒரு சிலருக்கு அந்த கல்லீரல் தொடர்பான நோய்கள் அல்லது மஞ்சக்காமாலை தொடர்பான நோய்கள் கூட வரலாம். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. லாட்ரி ரேஸு, சூதாட்டம், ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரி லைனில் போகிறது நல்லது இல்லை. அந்த மாதிரி லைனில் போனால் ஏகப்பட்ட பண விரயம் ஏற்படும். சிலருக்கெல்லாம் பணம் தொலைஞ்சிடலாம், அல்லது பணம் ஏதாவது ஒரு வகையில் நம்ம கையை விட்டு போய் சேதாரமாயிடலாம். அல்லது ஒரு சிலருக்கு நகை நட்டுகள் கூட சேதாரமாகும். அதனால நகை நட்டுக்களை அடமானம் வச்சுருவாங்க, இல்லைன்னா தொலைஞ்சு கூட போயிடும். அதனால பணம் நகைகளை பத்திரமா வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. யாரையும் நம்பி கொடுக்காதீங்க. ஒரு சிலருக்கு குழந்தைகளுக்கு மட்டும் ஏதாவது நோய் நொடி ஏற்படக்கூடிய ஒரு அம்சம் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கும். அதே மாதிரி 7வது இடத்துல சுக்கிரன் இருக்கிறது உங்களுக்கு நல்லது தான். 7வது இடத்துல சுக்கிரன் இருந்தால் திருமணம் ஆகாதவங்களுக்கு அந்த திருமண பாக்கியத்தை கொடுக்கும். ஒரு சிலருக்கு இந்த புதுசாக லவ் பண்ணுற மாதிரியான சூழ்நிலைகளை உருவாக்கி விடுறது கூடிய ஒரு அமைப்பு இப்போ இருக்குது. கடந்த காலத்தில் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவு, பிரிவினை இருந்தால் அதெல்லாம் சரியாகி மீண்டும் கணவன் மனைவி இப்போ ஒன்று சேர்ந்து வாழ்கிறது கூடிய ஒரு அமைப்பை அந்த சுக்கிர பகவானே உங்களுக்கு கொடுப்பாருங்க. ராக பொறுத்தளவுக்கு ராசி மேலே இருக்கிறனால எப்பயுமே எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அதில் ஒரு தடை தாமதம் இருக்கும். அப்போ திரும்ப திரும்ப ஒரு காரியங்களை செய்கிற போது அந்த காரியம் தடை தாமதங்கள் நீங்கி அந்த காரியம் நடக்க ஆரம்பிச்சிடும். கேது பகவானை பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு இந்த திருமண பாக்கியம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த திருமண பாக்கியத்தில் தடைகளை ஏற்படுத்த பார்ப்பார். அதாவது லவ் மேரேஜ்னா விட்டுருவார், நம்ம அரேஞ்ச் மேரேஜ்னா தடைகளை ஏற்படுத்த பார்ப்பார். ஆனால் ஒரு முறைக்கு இருமுறை நம்ம தொடர்ந்து ட்ரை பண்ணோம்னா அந்த திருமண பாக்கியத்தையும் கொடுத்துருவார். கிரகங்களை பொறுத்தளவு இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குங்க. வாழ்த்துக்கள் நண்பர்களே.